வணக்கம். 2026ல தமிழ்நாட்டு பெண்களோட பேங்க் அக்கவுண்ட்ல பணம் கொட்ட போகுதா? ஆமாங்க. வரப்போற சட்டமன்ற தேர்தல் பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டா அமையப் போகுது. இனிமே பணத் தேவைக்கு நீங்க யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அது எப்படின்னு இந்த முழுமையான அலசல்ல பார்க்கலாம் வாங்க. என்னது 32,000 ரூபாயான்னு ஷாக் ஆகாதீங்க. இந்த பணம் எங்கிருந்து வருதுன்னு யோசிக்கிறீங்களா? இது இப்போ உடனே கிடைக்க போற பணம் இல்ல. ஆனா 2026 தேர்தலுக்காக அரசியல் கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு அள்ளி வீசுற வாக்குறுதிகள்ல இதுவும் ஒன்னா இருக்கலாம். நமக்காக என்னென்ன பிரம்மாண்டமான திட்டங்கள் காத்திருக்குன்னு வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். வரப்போற எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிடுச்சு. அவங்களோட டார்கெட் யாருன்னா அது பெண்கள் ஓட்டு தான். அதனாலதான் பெண்களை மையமா வச்சு வாக்குறுதிகள் மழையா கொட்ட போகுது. இது தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகுது பாருங்க. ஆளும் திமுகவா இருக்கட்டும், பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவா இருக்கட்டும், இல்ல அரசியலுக்கு புதுசா வந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகமா இருக்கட்டும், எல்லா கட்சிகளோட வியூகமும் ஒண்ணுதான். பெண்களோட வாக்குகளை அள்ளணும்னா அள்ளி அள்ளி கொடுக்கணும். சரி, இத்தனை வாக்குறுதிகள்ல நமக்கு ரொம்ப பிடிச்சது எது? வேறென்ன, மாசம் மாசம் நம்ம பேங்க் அக்கவுண்ட்டுக்கு நேரா வர்ற பணம் தானே. எல்லா கட்சிகளும் போட்டி போட்டுக்கிட்டு அறிவிக்கிற இந்த மாதாந்திர பண பலன்களை பத்தி இப்ப விரிவா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்களேன். திமுகவும் சரி அதிமுகவும் சரி இப்ப கொடுத்துக்கிட்டு இருக்கிற 1000 ரூபாய் உரிமை தொகையை 2000 ரூபாயா ஏத்துறோம்னு சொல்றாங்க. ஆனா இந்த ரேஸ்ல புதுசா என்ட்ரி கொடுத்த தவகே இன்னும் ஒரு படி மேல போயிருக்காங்க. அவங்க உரிமை தொகையை 2500 ரூபாயா உயர்த்தி, அது மட்டும் இல்லாம வேலைக்கு போற பெண்கள் உட்பட எல்லாருக்குமே மாசம் 4000 ரூபாய் தரோன்னு சொல்லிருக்காங்க. இது மட்டும் இல்லங்க, திமுக தரப்புல இருந்து இன்னொரு வாக்குறுதியும் வந்திருக்கு. அதுவும் காலேஜ் படிக்கிற பொண்ணுங்களுக்காக. இப்போ புதுமை பெண் திட்டத்துல கொடுத்துக்கிட்டு இருக்கிற தொகைய மாசம் 1500 ரூபாயா உயர்த்துவோம்னு சொல்லிருக்காங்க. இது மாணவிகளுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும் இல்லையா? நேரா பணம் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் பெண்களை பொருளாதார ரீதியா பலப்படுத்துற வாக்குறுதிகளும் ரொம்ப முக்கியம். வாங்க பிசினஸ் மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமா என்னென்ன வாக்குறுதிகள் இருக்குன்னு ஒரு ரவுண்டு பாத்திரலாம். சொந்தமா பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்களுக்கும் சூப்பரான வாக்குறுதிகள் இருக்கு. திமுக சார்பில் எந்த விதமான கேரண்டியும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் லோன் தரோன்னு சொல்றாங்க. ஆனா தாவேக அதே மாதிரி பிணையும் இல்லாம 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் தரதா அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, நீங்க பாக்குற நம்பர் கரெக்ட் தான். 25 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க, இந்த வாக்குறுதி போட்டி எந்த அளவுக்கு பெருசா இருக்குன்னு இந்த ஒரு நம்பரே சொல்லுது. தொழில் முனைவோரா ஆகணும்னு நினைக்கிற பெண்களுக்கு இதை எவ்வளோ பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இந்த திட்டங்களோட முக்கிய நோக்கமே என்னன்னா, கடன் வாங்குற முறைய ரொம்ப சிம்பிளாக்கணுங்கிறது தான். இனிமே இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ்னு அழைய வேண்டியதில்ல. ரொம்ப எளிமையான படிகள் மூலமா கடன் வாங்கி பெண்கள் அவங்க சொந்த கால்ல நிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழியா இருக்கும். திமுகவோட இந்த புதுமையான திட்டத்தை பாருங்க. ஒரு கம்பெனி பெண்களை அதிகமா வேலைக்கு எடுத்தா அந்த பெண்களோட சம்பளத்துல 10% அரசாங்கமே அந்த கம்பெனிக்கு திருப்பி கொடுத்துடுமா. அப்போ எல்லா கம்பெனியும் பெண்களை வேலைக்கு எடுக்க அதிகமா ஆர்வம் காட்டுவாங்க இல்லையா? இது ஒரு நல்ல ஐடியாவா இருக்கே. சரி, தனிப்பட்ட நிதி உதவியை தாண்டி ஒரு குடும்பத்தோட தேவைகளை பூர்த்தி செய்யற மாதிரி என்னென்ன திட்டங்கள் இருக்குன்னு இப்ப பார்க்கலாம். குடும்ப நல திட்டங்கள்ல கட்சிகள் கிட்ட 2 விதமான அணுகுமுறையை பார்க்க முடியுது. அதிமுக எல்லா ரேஷன் கார்டுக்கும் ஒரு இலவச ஃப்ரிட்ஜ் தர்றோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனா திமுகவோ அதுக்கு பதிலா 8000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருள் கூப்பன் தர்றோம்னு சொல்றாங்க. அந்த கூப்பனை வச்சு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வாங்கிக்கலாங்கிறதா அவங்களோட திட்டம். திமுகவோட இன்னொரு முக்கியமான வாக்குறுதி வேலைக்கு போற தாய்மார்களுக்கானது. தமிழ்நாட்டுல 5000த்துக்கும் அதிகமான புது குழந்தைகள் காப்பகங்கள் கட்டித்தரோம்னு சொல்லியிருக்காங்க. இது ஒர்க்கிங் மதர்ஸ்க்கு எவ்வளோ பெரிய உதவியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பணம், வேலைவாய்ப்பு இதையெல்லாம் தாண்டி பெண்களோட திறமைகளை அங்கீகரிச்சு அவங்களுக்கு புது வழிகளை காட்டுற சில தனித்துவமான திட்டங்களையும் இப்ப பார்க்கலாம். சுய உதவிக்குழுக்கள் மூலமா பிசினஸ் பண்றவங்களுக்கு இன்னும் அதிகமான மானியங்கள், தொழில்துறையில சாதிக்கிற பெண்களுக்கு வருஷா வருஷம் முதலமைச்சர் விருது. அது மட்டும் இல்லாம பெண்கள் லாரி மாதிரி பெரிய வண்டிகளை ஓட்டுறதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்க போறதாவும் திமுக அறிவிச்சிருக்காங்க. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ட்ரெய்லர் தான்னு சொல்றாங்க. கட்சிகள் அவங்களோட முழு தேர்தல் அறிக்கையை வெளியிடும்போது பெண்களுக்காக இன்னும் என்னென்ன சர்ப்ரைஸ் எல்லாம் காத்திருக்கோனே பொறுத்திருந்து தான் பார்க்கணும். சரி, இவ்ளோ வாக்குறுதிகளை பத்தி பேசிட்டோம். ஒருவேளை இந்த திட்டங்கள் எல்லாம் நிஜமாகி நம்ம கைக்கு பணம் வந்தா அதை வச்சு அடுத்து என்ன செய்யறது, அதை எப்படி புத்திசாலித்தனமா முதலீடு பண்றதுன்னு சில ஆலோசனைகளை பார்க்கலாம். பாருங்க, பணம் வர்றதுக்கு பல வழிகள் இருக்கலாம்.
ஆனா வர்ற பணத்தை அப்படியே செலவு பண்ணாம அதை எப்படி நம்ம எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல முதலீடா மாத்துறதுங்கிறது தான் இங்க இருக்கிற முக்கியமான கேள்வி. சும்மா உண்டியல்ல காசு சேர்த்து வைக்கிறத விட தங்கம், போஸ்ட் ஆஃபீஸ் சேமிப்பு திட்டங்கள் இல்லனா பாதுகாப்பான அரசாங்க திட்டங்கள்ல முதலீடு செய்யறத பத்தி யோசிக்கலாம். இன்னைக்கு நீங்க செய்யற இந்த சின்ன முதலீடு நாளைக்கு உங்க எதிர்காலத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பா இருக்கும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை விட்டு போறோம். இந்த பிரம்மாண்டமான தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் வெறும் ஓட்டுகளை வாங்குறதுக்கான தந்திரங்களா? இல்ல உண்மையிலே இது பெண்களோட வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான மாற்றத்தை ஏற்படுத்துமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?